என்ன பாக்கியம் எவர்கொண்டிந்த சிலாக்கியம் என்ன பாக்கியம் எவர்கொண்டிந்த சிலானோ அல்லதிது வையகம் தானோ வானகம் தானோ அல்லதிது வையகம் தானோ ஆனகம் சென்று எழுந்தார் அன்னமும் நீயே இடைத்தற்கரும் சொன்னமும் நீயே அன்னமும் நீயே இடைத்தற்கரும் சொன்னமும் நீயே மின்னொரு மேகத்திருக்கை துறந்தையோ மேதினி தன்னை ரசிக்க பிறந்தையோ என்ன பாக்கியம் எவர்க்கும் இந்த சிலாக்கியம் போதும் இவ்வாழ்வு பரகதி போவெனி போது போதும் இவ்வாழ்வு பரகதி போவெனி போது ஏதேன் என்ற பரதீசும் வந்திட்டது
என்னில்லாத செல்வம் என் கை கிட்டு. அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய 13வது கிறிஸ்துமஸ் விழாவை சர்வதேசம் அரங்கம் திரும்பி பார்க்கின்ற வகையில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கக்கூடிய சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக திகழும் டாக்டர் புரட்சி புயல் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களை நன்றி உணர்வோடு அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இங்கு வருகை தந்துள்ள முன்னாள் பேராயர் சிஎஸ்சி சப்சிடி பேராயர் டாக்டர் எம்.ஏ. கேசரி அவர்களை இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். சிறுபான்மை மக்களின் ரத சாரதியாக விளங்கும் கண்ணியத்திற்குரிய சிறுபான்மை மக்களின் அன்பையும் கருணையின் வடிவாய் தெய்வமாய் வாழ்ந்த அன்னை தெரசாவின் அன்பையும் பாராட்டுகளையும் ஒருங்கே பெற்ற தமிழகத்தின் உன்னத தலைவியே, சமூக நீதி காத்த வீராங்கனையே, தமிழகத்தின் விடிவெள்ளியே, ரோம் நகரை நோக்கி எல்லா சாலைகளும் சென்றதாக சரித்திரம் கூறுகிறது. அருமனையை நோக்கி எல்லா சாலைகளும் மக்கள் வெள்ளமென வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நேரில் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். வங்கக்கடல், அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம் ஆகிய முக்கடலும் சங்கமிக்கின்ற குமரிமுனையில் மக்கள் வெள்ளத்தோடு எங்கள் அருமனை மன்னருக்கு நேரில் வருகை தந்து 13வது வருட கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்க வருகை தந்த மாசற்ற மக்கள் தலைவியே, கனிவான பார்வை, துணிவான போக்கு, மாற்றாரும் போற்றுகின்ற மதிநுட்ப ஆற்றல், மணலையிலும் வணங்குகின்ற மங்காத குணம் கொண்ட மக்கள் விரும்பும் மங்காத புகழுக்கு இனியோரே, வீரத்தில் ஜான்சி ராணியாய், விவேகத்தில் அன்னை இந்திராவாய், ஈகையில் அன்னை தெரசாவாய், நாட்டு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய், இந்திய அரசியலின் இரும்பு பெண்மணியாய், தங்களை வெல்லவும் ஆளில்லை, தங்கள் புகழை சொல்லவும் வார்த்தை இல்லை. புனித கிறிஸ்தவ தேவாலயங்களில் அன்னதான திட்டம் தந்த சிறுபான்மை மக்களின் உயிர் நாடியே, எங்கள் கிறிஸ்தவ பெருவிழாவை கலந்து கொண்டு எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பெருமை சேர்த்து மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அடுத்ததாக இயக்கத்தினுடைய தலைவர், இங்கு தலைமையாக இருக்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர் திரு தேவராஜ் அவர்களையும் இயக்கத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்டீவன் அவர்களையும் இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதோடு இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்க வந்துள்ள பெருந்தகையார், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்ப ஜெபம் ரெவரண்ட் டாக்டர் எம்.ஏ. கேசரி அவர்கள். நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி இறைவனை நோக்கி கொண்டாடுகிறோம். அனைத்தையும் படைத்த அன்பின் இறைவா, நேரங்களை தந்தையாக தாயாக இருக்கின்றபடியால் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஏற்ற காலத்தில் திருமைந்தன் இயேசுநாதரை உலகிலே அனுப்பினீர். வார்த்தை மாமிசமானது, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் எங்களுக்குள்ளே நிரம்பி வாழ்ந்தார். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று நாங்கள் ஆசிரிக்க இந்த அருமனை வட்டார அன்பர்களுக்கு வாய்ப்பை தந்தபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 13 ஆண்டுகள் ஆசிரித்து வருகின்ற இந்த சிறப்பான விழாவிலே வருகை தந்துள்ள அன்புக்குரிய பெரியோர்கள், அன்பர்கள், உறவினர் யாவருக்காகவும் சிறப்பாக முன்னாள் முதல்வர் அவர்களுக்காகவும் மனதார நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒரு மனதோடு ஒரு பொழுது அங்கு இருப்பேன் என்பேனே. இம்மட்டும் தமது பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை வாய்க்க செய்தவர் தேவரே. இப்பொழுதும் தம் பராமரிப்பின்றி எங்களை அன்னியும் இயேசுவினுடைய பிறப்பு சிறப்பு, அவருடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் இருக்கின்றது. வேறாக அவர் திரும்ப வருவார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இதனை ஆசரிக்கின்றோம். இந்த விழாவிலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தரிசிக்க அனுமதிக்கிறோம். அவரை வெளிய ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தலைமை தாங்கும் இயற்கை அனுகூலங்களை கங்களிடம் மின் வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து தாய் ஆரம்பத்தில் தொடங்கி இறுதி மட்டும்
துணைந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரையும் ஆசீர்வதித்து நம்முடைய தூய திருநாமத்தை மையப்படுத்தி சமாதானத்தோடு எங்களை அனுப்ப வரைக்கென்று ஆயத்தமிடுவதாக முன்னேறி செல்ல ஆண்டளிக்கிறேன். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்காம் இறையாம் பராபரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் கடந்த 12 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு இருப்பதை கொண்டு இயன்றதை செய்து நற்பணிகளால் உயர்ந்த இளைஞர்கள் இந்த 13வது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்த போது தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கை சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு அரண் வருங்கால தமிழகம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பது என்று நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க கூடாது என்ற கேள்வி சிறுபான்மை மக்களிடமும் கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த துவக்கத்தை சிறு துகள்களாகிய நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்பதுதான் வேதாகமத்தின் அடித்தளம். ஒருவர் செய்த தவறை பொறுத்து மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகை உண்டு என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அன்பை விதைத்த சமயம்தான் கிறிஸ்தவம். அந்த வகையிலே தன்னை தந்து தானர பெறுதல் அன்பு என்பார்களே, அந்த அன்பை 2 வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் போயஸ் கார்டனில் அனுபவித்தோம். புறப்படும் போதே சிலர் ஒருவாறு சொன்னார்கள், பலவாறு சொன்னாலும் அம்மா அவர்களுடைய புன்னகை அத்தனை எதிர்வினைகளையும் அழித்துக் கொண்டு ஒரு தாய் முகத்தில் பூக்கிற அந்த புன்னகையை நாங்கள் பார்த்து பூரித்து போனோம். வருகிற போது பூரிப்போடு வந்தோம். நான் நினைக்கிறேன், எங்கள் நெஞ்சங்களில் பூத்த அந்த புன்னகை பூக்கள் தான் இந்த மழையை தடுத்து நிறுத்தியது என்று நாங்கள் நினைக்கிறோம். எளியவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உலகமே வியந்து பார்க்கிற ஒரு செய்தி. சிலர் சொல்கிறார்கள் இது தேர்தலுக்காக திட்டமிட்டது என்று. இல்லை, இது ஒரு மாறுதலுக்கான திட்டம், ஒரு மாற்றத்திற்கான திட்டம். அப்படி ஒரு மாற்றம் இங்கு வரும், ஏமாற்றம் அகலும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை தான் அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்க பெருமக்கள் இங்கே துவக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு வயதில்லை, ஆனால் வணங்கி நிற்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்பதனாலே அம்மாவுக்கு முன்னால் சில கோரிக்கைகளை நான் வைத்தாக வேண்டும். நாளை கோட்டையில் கோலோச்சுகிறவர்கள் நீங்கள், எளியவன் நான் கோட்டையில் வந்து பார்க்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாது. ஒருவேளை என்னுடைய கோரிக்கை உங்கள் கைகளுக்கு கிட்டாமல் போய்விடலாம். எனவே குமரி மாவட்டத்தினுடைய சிறுபான்மை மக்களுடைய 3 கோரிக்கைகளை எழுத்து வடிவமாக உங்கள் கையிலே தந்து நான் அமர விரும்புகிறேன். 1, கிறிஸ்தவ ஆதி திராவிடர்கள் காலங்காலமாக சமயத்தின் பெயரால் சலுகைகள் மறுக்கப்பட்டதால் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நம்புகிறோம், நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள் ஆட்சி ஏற்கிற போது ஆதி திராவிடர்களை, கிறிஸ்தவ ஆதி திராவிடர்களை மீண்டும் ஆதி திராவிடர்களுக்கான பட்டியலிலே கொண்டு வருவதற்கான வலிமையையும் வாய்மையையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். 2, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இங்கு பட்டா நிலங்களில் கூட ஆலயங்கள் கட்டிக் கொள்வதற்கான உரிமை இங்கு மறுக்கப்படுகிறது. எனவே எங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் குறை கூடாரங்களாக கிடைக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது தடைகளற்ற ஒரு சமுதாயம் இங்கு உருவாகிற போது நாங்கள் சுதந்திரமாக ஆராதனை செய்வதற்கு ஆலயங்கள் கட்டிக்கொள்வதற்கான உரிமையை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் புனித பயணமாக கருதக்கூடிய
இஸ்ரேல் பயணத்திற்கு எப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் ஹஜ் பயணம் செல்வதற்கு அரசு சலுகைகள் வழங்குகிறதோ அதுபோல கிறிஸ்தவர்களின் புனித பயணத்திற்கும் அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே சலுகைகள் வழங்கி எங்களை கௌரவிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த கோரிக்கை மனுவை அம்மா அவர்களிடம் சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.